Hello students, good morning, happy to see you. Previous class we will discuss in principles of scientific management பார்த்தோம் ஓகேவா. This class we will discuss in principles of modern management. அது என்னது scientific management, இது modern management. First you should clearly understand what is the heading. Okay, after that you will studied these principles of modern management has 14 headings are there. I say like that one by one. First I introduce that principles of modern management. The father of modern management is Mr. Henry Fayol, and according to him there are 14 major principles of management which every manager has to practice for the success of the organization. அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா அந்த 14 குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? மிஸ்டர் ஹென்ரி ஃபேயல் சொல்கிறாரு. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க். Under according to this principle the whole work is divided into small tasks. அதாவது மொத்தமாக ஒர்க்கை ஒருத்தருக்கு கொடுக்காம அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நிறைய பேருக்கு செப்பரேட் பண்ணி கொடுக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல டைமும் சேவ் ஆகும், தென் அந்த ஒர்க்கில் அவங்களோட இன்வால்வ்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்கும். The specialization of the workforce according to the skill of person, creating specific personal and professional development within the labor force and therefore increasing productivity. இப்படி நம்ம ஒர்க்கை டிவைட் பண்ணி கொடுக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும்? ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகும். தென் தட் ஒர்க்கர்ஸ் அந்த ஒர்க்கில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ஆகிறதுக்கும் இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் செகண்ட் ஒன் இஸ் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. This is the issue of command followed by the responsibility for their consequences. Authority means the right of a superior to give the order to his subordinates. அதாவது ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு கீழே என்ன செய்வாங்க? ஒரு மேனேஜரை வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த ஒர்க்கு அந்த மேனேஜரு அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் கிட்ட கொடுத்து கரெக்டாக என்ன செய்யணும்? இந்த ஒர்க்கை அவங்கக்கிட்ட கொடுத்து திறம்பட அவங்க அதை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யணும்? அவர் மேலாண்மை பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான வே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிசிப்ளின். இட் இஸ் ஒபீடியன்ஸ், ப்ராப்பர் கான்டாக்ட் இன் ரிலேஷன் டு அதர், ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டி. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு ஒர்க்கர் அவங்களுடைய மேலே இருக்காங்க இல்லையா, அந்த மேலாளர் அவருக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ப்ளஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஒர்க்கில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ப்ராப்பராக ஒரு ஃப்ளோவில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் இஸ் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். த பிரின்சிபல் ஸ்டேட் that each subordinate should receive order and the accountable to one and only one superior. this pointல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கீழ் பணியாளருக்கு மேலேயும் ஒரே ஒரு மேலதிகாரி மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஒரு மேலதிகாரி இல்லாமல் 2-3 பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கை யார் செய்கிறது, யார்கிட்ட அந்த ஒர்க்கை நம்ம கேட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே அவங்க என்ன செய்ய முடியாது? ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியாது. அதைத்தான் சொல்கிறாங்க யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஃபிஃப்த்து ஒன் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் should be put under one group. there should be one plan of action for them. அனைத்து தொடர்புடைய நடவடிக்கையும் ஒரே ஒரு குழுவில் தான் இருக்கணும். அந்த குழுவுக்கு ஒரே ஒரு மேலதிகாரி மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறமா அதனோட திட்டம் ஒரே ஒரு செயல்முறை திட்டமாக தான் இருக்கணும். அதில் பல்வேறு செயல்முறை திட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒர்க்கு ப்ராப்பராக நடக்காது. நெக்ஸ்ட் ஒன் சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். த மேனேஜ்மெண்ட் மஸ்ட் புட் அசைட் பர்சனல் கன்சிடரேஷன் அண்ட் புட் கம்பெனி ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்.
நிர்வாகம் என்பது தன்னுடைய தனிப்பட்ட ஆதங்களை ஒதுக்கி வச்சுட்டு நிர்வாகத்துக்காக மட்டும் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தா மட்டும்தான் அது என்ன செய்யும், ப்ராப்பரான அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரெமுனரேஷன். Workers must be paid sufficiently as this a cheap motivation of employee and therefore greatly influences productivity. இந்த பாயிண்டில் வந்து ஊதியம் என்பது வந்து பணியாளருக்கு நம்ம கொடுக்கப்படுற ஒரு விலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க, ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும், சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன். The amount of power wield with the central management depends on the company's size. அதாவது தொழில் நிர்வாகத்தின் அளவை பொறுத்து தான் என்ன செய்யணும், அதனுடைய முடிவும் இருக்கணும், அதனுடைய அதிகாரமும் இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க செய்கிற தொழில் வந்து சின்னதாகவும் ஆனால் அதனுடைய அதிகாரம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், லைன் ஆஃப் அத்தாரிட்டி. திஸ் ரெஃபர்ஸ் டு த செயின் ஆஃப் சுப்பீரியர் ரேஞ்சிங் ஃப்ரம் டாப் மேனேஜ்மெண்ட் டு த லோயஸ்ட் ரேங்க். இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அத்தாரிட்டி, அதாவது உயர்மட்டத்திலிருந்து கீழே இருக்கிற பணியாளர்கள் வரைக்கும் அவருடைய உரிமை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியும், இப்போ சப்போஸ் பணியாளர்கள் வந்து தமக்கு தோன்ற விஷயத்தை வந்து மேலதிகாரிகிட்ட சொல்ல முடியாமல் அது தடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, ஒரு ப்ராப்பரான அத்தாரிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆர்டர். சோஷியல் ஆர்டர் என்சூர் த ஃப்ளூட் ஆப்ரேஷன் ஆஃப் அ கம்பெனி த்ரோ அத்தாரிட்டிவ் ப்ரொசீஜர். நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அது வந்து அதிகாரப்பூர்வமான செயல் தொழிலாக தான் இருக்கணுமே தவிர அதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஈக்விட்டி. எம்ப்ளாயீஸ் மஸ்ட் பி ட்ரீட்டட் கைண்ட்லி அண்ட் அ ஜஸ்டிஸ் மஸ்ட் பி enacted டு என்ஷூர் எ ஜஸ்ட் ஒர்க் பிளேஸ். இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்ப்ளாயை வந்து நம்ம வந்து ஒரு நல் வழியில் தான் அவங்கள ட்ரீட் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்கள வந்து அதிகாரமாகவோ எதுவுமே சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் எம்ப்ளாயிக்கிட்ட நல்ல விதமாகவும் இன்னொரு எம்ப்ளாயிக்கிட்ட ரொம்ப ஹார்ஸாகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடந்துக்கக்கூடாது. ஸோ எவ்ரி கன்சர்ன் வில் பி ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒர்க்கர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெண்டர் ஆஃப் பர்சனல். Stability of tender of personnel is a principle stating that in order for an organization to run smoothly, personnel must not frequently enter and exit the organization. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிறுவனம் நல்லா நடக்கணும் அப்படின்னா அடிக்கடி ஒர்க்கர்ஸை வேலையில் விட்டு என்ன செய்யக்கூடாது, போக சொல்லக்கூடாது. அவங்கள வந்து ஒரு ஃப்ளோவில் நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணும். சடனாக அவங்கள வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த நிர்வாகம் வந்து என்ன செய்யாது, திறம்பட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், இனிஷியேட்டிவ். யூஸிங் த இனிஷியேட்டிவ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கேன் ஆர்டர் ஸ்ட்ரென்த் அண்ட் நியூ ஐடியாஸ் டு ஒன் ஆர்கனைசேஷன். திஸ் பாயிண்ட் வில் எக்ஸ்பிளைன் ஒர்க்கர்ஸ் வந்து ஹாவ் நியூ ஐடியாஸ். அப்போ என்ன செய்யணும், ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கும் போதில் என்னடா ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் நம்ம ஐடியா கேட்டு அது மூலிமா நம்ம செய்யலாமா அப்படின்னு யோசிக்காமல் ஒர்க்கர்ஸோட ஐடியாஸையும் நம்ம கேட்டு அவங்கள அது மூலியமாக ஒர்க் பண்ண விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்கனைசேஷன் கோலை வந்து ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எஸ்பிரிட் டி கார்ப்ஸ். திஸ் ரெஃபர்ஸ் டு த நீட் ஆஃப் மேனேஜர்ஸ் டு என்ஷூர் அண்ட் டெவலப் moral in the workplace individually and communally. அதாவது இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலாளர் வந்து பணியிடத்தில் தனியாகவும் இல்லை ஒர்க்கர்ஸ் கீழே ஒற்றுமையாகவும் இருக்கிற மாதிரி கோட்பாட்டை கொண்டு வரணும். ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நன்மைக்கே வர்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹென்ரி ஃபயல்ஸோட 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐ திங்க் clearly understand. Suppose if you have any doubt means you make any questions about these topics in message or call. Okay students, see you soon in next class.